வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம சுண்டைக்காயை வச்சு ரொம்ப டேஸ்டியாக கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் சுண்டைக்காயை வச்சு சுண்டக்காய் ஃப்ரை, அப்புறம் சுண்டக்காய் குழம்பு இந்த ரெசிபிலாம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ நம்ம கார்டன்லேருந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சுண்டைக்காய் பறித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த சுண்டைக்காயை வச்சு நம்ம ஒரு டேஸ்டியான சுண்டக்காய் கிரேவி எப்படி ரெடி பண்ணலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். சுண்டைக்காய் காம்புலேருந்து இந்த மாதிரி தனியாக பிரித்து எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும். இதை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கீரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்றா நறுக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் உரலில் கூட அதை தட்டி எடுத்துக்கலாம். சுண்டைக்காயோட தோலோட விதைகளுக்கும் அதிக சத்துக்கள் இருக்குது, அதனால் விதைகள் எதையும் நம்ம நீக்கிடக்கூடாது. சுண்டைக்காயில் இரும்பு சத்து அதிகம் இருக்கிறதுனால இது தண்ணியில் போடாமல் வச்சோம்னா உடனே கருத்துரும். அதனால் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கிரேவி ரெசிபி பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் நல்லா சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுப்போம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகமும் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் இந்தளவுக்கு பாதியாக வதங்கினதுக்கப்புறம் 5 பல் பூண்டை இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம், அல்லது பொடியாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். நம்ம வாசத்துக்கு கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ வெங்காயம் பூண்டு பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க சுண்டைக்காயை தண்ணி சேர்க்காமல் இதில் சேர்த்துக்கணும். சுண்டைக்காய் எந்த அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதங்குதோ அந்தளவுக்கு சுண்டைக்காயோட தோலும் சாஃப்டாயிருக்கும், உள்ளே இருக்க விதைகளும் நல்லா சாஃப்டாயிரும். இன்றைக்கி நான் பறித்து எடுத்து வச்சுருக்க சுண்டைக்காய் 10 நாள் நான் ஊருக்கு போனனால பறிக்காமல் விட்ட சுண்டைக்காய் கொஞ்சம் முத்தினதாக இருக்கும். ஆனாலும் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டோம்னா ரொம்ப சாஃப்டாயிரும். இப்போ சுண்டைக்காய் பாதி அளவுக்கு கலர் மாறி இருக்குது. இன்னும் கூட நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சுண்டைக்காயை இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் வதக்காமல் தண்ணி விட்டு முதல்ல வேக வச்சிட்டோம்னா சுண்டைக்காயோட தோல் ரொம்ப ரஃப் ஆயிரும். அது சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டோம்னா இது ரொம்ப சாஃப்டாயிரும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சுண்டைக்காய் எண்ணெயில் நல்லா வதங்கி நல்ல லைட் கலராக இருக்குது. இந்த டைம் நம்ம பொடியாக நறுக்குன தக்காளி ஒன்று இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் காஷ்மீரி மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்ட ஆர்டினரி மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பொடியெல்லாம் சேர்க்கும்போது அடுப்பை நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். இப்போ இது கூட நான் ஒரு நெல்லிக்காயில் பாதி அளவு புளி எடுத்திருக்கேன். அதை தண்ணியில் நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். புளிக்குழம்புக்கு ஊற்றுற விட நம்ம கொஞ்சமாக புளி சேர்த்துட்டோம்னா இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த சுண்டைக்காய் வேகிற அளவுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி இந்த தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் இதை நம்ம கொதிக்க விடணும். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மூடியை திறந்து பார்ப்போம். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா குறைஞ்சி ஒரு நல்ல கிரேவியாக வரணும். அதனால் மூடியை திறந்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ நல்ல திக்கான ஒரு கிரேவியாக வரும். இந்த சுண்டைக்காயில் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது. வாய்ப்புண், குடல் புண்ணெல்லாம் ஆற்ற தன்மை இந்த சுண்டைக்காய்க்கு இருக்குது. அப்புறம் கொழுப்பை கரைக்கிற தன்மையும் இந்த காய்க்கு உண்டு. இதில் இரும்பு சத்து அதிகம் இருக்கிறதுனால இரத்த சோகை குறைபாடு உள்ளவங்க இந்த அடிக்கடி உணவில் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி படிக்கிற குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கும், தாய்ப்பால் கொடுக்குற பெண்களுக்கு தாய்ப்பால் அதிகமாக சுரக்கிறதுக்கும் இந்த சுண்டைக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். இந்த கறி சுண்டைக்காய்க்கு கசப்பு தன்மையே கிடையாதுன்னு நம்ம குழந்தைங்களுக்கு புரிய வச்சாலே போதும், அவங்க இந்த சுண்டைக்காயை ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளோ மருத்துவ குணம்ல சுண்டைக்காய் எங்கே கிடைச்சாலும் மிஸ் பண்ணாமல் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போ தண்ணியெல்லாம் குறைஞ்சி நல்ல ஒரு திக்கான கிரேவியாக வந்துட்டது. இந்த டைம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான சுண்டைக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல காம்பினேஷன். சாதத்தில் கூட அதை பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம சேனலில் நம்ம ஏற்கனவே போட்ட சுண்டக்காய் ஃப்ரை ரெசிபி 1 மில்லியன் வியூஸ் தாண்டி போயிட்டுருக்கு. என்ன மாதிரியான சின்ன யூடியூபர்ஸ்க்கு இது ரொம்ப பெரிய விஷயம். சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த வீடியோ மூலமாக நான் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
இந்த சுண்டக்காய் கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.